நம்புறேன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இனிமே விசிபிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். பானுப்ரியா, டைமண்ட் டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தானா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில எவ்வளவு சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன். பிஃபோர் வெஸ்டீஜ் நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். எல்லாத்துக்குமே வந்து லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் இல்லையா, அதே மாதிரி கோவிட் வந்துச்சு. நானுமே வந்து ஒரு எம்ப்ளாயி, என் ஹஸ்பண்டும் எம்ப்ளாயி தான். 2 பேத்துக்குமே சேலரி கட். ஓகேங்களா? அப்போ என்னோட ஹஸ்பண்டோடைய ஒர்க் பண்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல அப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் இன்கம் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தது. பட் எங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒர்க்கிங் பர்சன் அப்படிங்கிறதுனால 2 பேர்த்தோட இன்கமே அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆச்சு. இப்போ ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கே தெரியும், பணம் இல்லைன்னா எப்படிலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு. அந்த டைம்ல வந்து 2 பேருமே எடுத்த முடிவு தான், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு தேடுதல் எனக்கு வந்து ஒரு வெஸ்டேஜ் வாய்ப்பை கொடுத்துச்சு. எப்படி அப்படின்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஓகேங்களா, நம்ம எல்லாத்துக்குமே காலேஜ் குரூப் அது மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லையா, அது மாதிரி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த குரூப்ல வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் போட்டிருந்தாங்க. ஒரு 84 பேர் இருக்கக்கூடிய ஒரு குரூப்ல ஏதோ எனக்கு மட்டும் கேட்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஈகர். ஏன்னா எனக்கு ஒரு கனவு இருந்தது, யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நம்ம வாழணும் அப்படிங்கறதுக்காக தான். ஸோ நான் என்ன ஒர்க்குன்னு கேட்டிருந்தேன். ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து அப்போல்லாம் ஜூம்ல தான் மீட்டிங். நாளைக்கு காலையில ஒரு 11 o'clock அல்லது 12 o'clock உனக்கு எந்த டைம் ஃப்ரீன்னு சொல்லு, நான் வந்து ஒரு லிங்க் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கிள் வேர்டோட நிறுத்திக்கிட்டாங்க. எனக்கு ஒரு ஈகர், என்ன என்னவா இருக்கும், நீ சொல்லு சொல்லு நான் கேட்டேன். அவங்க சொல்லல. நாளைக்கு காலையில வரைக்கும் எனக்கு வந்து 12 மணி வரைக்கும்லாம் வெயிட் பண்றதுக்கு இல்ல, ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும், லைஃப் மாத்தணும். அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குங்காட்டி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஈகர். நான் 11 o'clock ட்ரைனிங் ஸ்ரீமதி மேடம் தான் எடுத்திருந்தாங்க. அந்த ட்ரைனிங்கை பார்த்து முடிச்சதும் நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, எதுவுமே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கல, வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே நான் கேட்கல, ஜாயின் பண்ணிக்கிறேன், என்ன அனுப்பணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே சொன்னாங்க. நானும் உள்ள ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு இது வச்சாங்க, என்னன்னா நைட் ட்ரைனிங் இருக்கு, 9 to 10 ட்ரைனிங் பார்க்கணும் ஜூம்லன்ட்டு. நான் சொன்னேன் 8:50க்கு தான் நான் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். ஸ்கூல் முடிச்சு டியூஷன் முடிச்சு எல்லாம் முடிச்சு வரும்போது 8:50 ஆயிரும். 9 o'clock ட்ரைனிங் எல்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு அத வார்த்தை சொன்னேன்னா ஒரு நாள் கூட ட்ரைனிங் விட்டதே கிடையாது. ஏன்னா திரும்பவும் அந்த ஆசைகள் ஏதாவது ஒண்ணு இருக்கு இல்லையா, சரி என்னன்னு தான் பார்ப்போம், ஆன் பண்ணி வச்சுட்டு காதுல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரைனிங் ஆரம்பிச்சேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் ட்ரைனிங்கை மிஸ் பண்ணது கிடையாது. இப்படிதான் என்னுடைய வெஸ்டேஜ் ஜேர்னி ஆரம்பிச்சது. என்ன ஜாயின் பண்ணிவிட்டவங்க ஒரு கட்டத்துல வந்து அப்படி ஸ்லோவாக ஆரம்பிச்சாங்க. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு நாளும் நான் வெஸ்டேஜ்க்கு டைம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த ஜேர்னி அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்ன வந்து நான் எந்த அளவுக்கு நம்பணும், அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து என்னை நம்பின ஒரு பர்சன் அப்படின்னா டியூசிடி சரவணன் சார், நம்மளோட டாப் லீடர். ஏன்னா நான் ஒரு இடத்துல என்னால இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா, உங்களால முடியும், நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாய்ஸ் நோட், இன்னுமே என்னால அந்த வாய்ஸ் நோட்டை மறக்க முடியாது. அந்த ஒரு வாய்ஸ் நோட் தான் என் லைஃபோடைய டேர்னிங் பாயிண்ட். ஓகேங்களா, நம்ம நம்புறதை தாண்டி நம்மள இன்னொரு பர்சன், ஓகேங்களா, நம்மளோட டாப் லீடர் நம்புறாங்க. ஸோ அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றணும். எப்பவுமே எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம பார்த்து ஒரு விஷயம் உன்னால முடியும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காகவாவது நம்ம பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அப்படிதான் நான் வந்து வெஸ்டீஜ்குள்ள ரொம்ப டீப்பா இறங்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் டைம் கொடுத்து நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சேன். என்னை ஜாயின் பண்ணி விட்டவங்க இல்ல, சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்லாம நானா தேட ஆரம்பிச்சேன். என்னால முடியும் அப்படின்னு நினைச்சு 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 ஒவ்வொரு நாளும் நான் நிறைய விஷயங்களை தேடி வெஸ்டீஜ்க்காக கத்துக்க ஆரம்பிச்சேன். ப்ராடக்ட் பத்தின விஷயங்கள், சப்ளிமெண்ட் பத்தின விஷயங்கள், காஸ்மெட்டிக் பத்தின விஷயங்கள். இது மாதிரி நான் வந்து கத்துக்கிட்ட விஷயங்களை என் டீமுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா, அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 261 ரூபா. ஃபாஸ்டா டேட் அச்சீவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மந்த் 100 PV கன்சல்டன்சி எடுத்தேன். அப்படியே தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் மந்த் 261 ரூபா. எங்க வீட்டுல 261 ரூபா வந்துன்னு சொல்லும்போது எங்க வீட்டுல சொன்னாங்க, நீ எதுக்கு செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டு 261 ரூபா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. என் கூட உட்காந்து ஒர்க் பண்ணி, அதாவது கொலிக்கு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு வந்திருக்குன்னு. எதுக்கு மேம் உங்களுக்கு இந்த வேலை, 261 ரூபாயில ஒரு அமௌண்ட்டா, அதுக்காக நீங்க ஏன் டைம்ஸ் கொடுக்குறீங்க, நீங்க அந்த டைம் வேற எங்காவது நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னோட இன்கம் எவ்வளோன்னு கேட்கறாங்க பாக்குறாங்க, பட் யாருமே வரல. ஆனா நான் ஒரு தப்பு பண்ணேன் ஜாயினிங்ல. என்ன அப்படின்னா, எனக்கு இருந்த ஆசையில ஒரே நைட்டு ஓவர் நைட்ல எல்லாத்துட்டையும் போயிட்டு வெஸ்டீஜ் பொருள் வாங்கணும், ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜை போட்டுக்கிட்டேன். அதனுடைய ரிசல்ட் இப்ப வரைக்கும் யாருமே வரல. என் கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃப் 2 பேர் வந்தாங்க. 2 மாசம் ஒருத்தர் இருந்தாங்க, வெளியே போயிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இப்ப வரைக்கும் என் கூட இருக்காங்க. சரிங்களா, அதை தாண்டி இப்ப வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல, ரிலேட்டிவ் யாருமே வரல. ஏன் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களுக்கு எல்லாம் பானுப்பிரியா அப்படின்னா இன்கம் எடுக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க
அதனாலதான் இன்னைக்கு அவங்க இன்கம் எடுக்கிறாங்க. அப்படி கூட நியூ ஜெனஸா இருக்கிறவங்களுக்கு தோணலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்க யாருக்குமே அது நடக்கல. எனக்குன்னு இல்ல, சரவண் சாருக்குன்னு இல்ல, யாருக்குமே இது நடக்கல. எல்லாருக்குமே கூப்பிட்டவங்க யாருமே உள்ள வரல. இப்படி போயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மந்த் பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டு அடுத்த மந்த் சில்வர் வந்து குவாலிஃபை பண்ணிட்டேன். அது வரைக்கும் எனக்கு டீம் உடையறதுன்னா என்னன்னே தெரியாது. எல்லாரும் மீட்டிங்ல பேசும்போது டீம் உடைஞ்சது, நான் குவாலிஃபை டைரக்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. அப்படின்னா என்ன டீம் உடையறதுன்னா என்ன அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. சில்வர் டைரக்டர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன் டீம் உடையறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து 1.5 வருஷம் சில்வர் டைரக்டர்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட் மந்த் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணியாச்சு. 7 மாசம் ஜாயின் பண்ணி 7வது மாசம் பிரான்ஸ் டைரக்டர். அடுத்த மந்த் சில்வர் டைரக்டர். எனக்கு கீழே ஒரு டைரக்டர் வந்துட்டாங்க. நான் சைடு டிவி கொடுத்தாச்சு. எல்லாமே முடிஞ்சது. கடைசியா ஒரு 30 டிவி சைடு டிவிக்கு இல்லாம இருந்துச்சு. கடைசி அதுவும் கம்ப்ளீட் பண்ணி சில்வர் குவாலிஃபை பண்ணேன். எனக்கு அதுக்கு அடுத்த மந்த் அந்த லெவலை தக்க வச்சுக்க தெரியல. ஏன்னா எனக்கு டீமை வந்து எப்படி பில்ட் பண்ணணும் எதுவுமே இதை பத்தின விஷயங்கள் தெரியாது. அப்போ டீம் உடைய ஆரம்பிச்சது. தொடர்ந்து 1.5 வருஷம் சில்வர் டைரக்டர் லெவல்லயே தான் இருந்தேன். ஓகேங்களா? சில்வர் டைரக்டர், அப்புறம் ஒரு மாசம் பிரான்ஸ் ஆகும், சில்வர் ஆகும், இப்படியே தான் தொடர்ந்து என்னோட ஜேர்னி போயிட்டே இருந்தது. டைமண்ட் டைரக்டர் அச்சீவ் பண்ணி கூட ஃபீட்பேக் போட போகும்போது சில்வர் டைரக்டர் வரும். ஏன்னா 1.5 வருஷம் நான் சொல்லி பழகிட்டேன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த சில்வர் டைரக்டர்ல இருந்து நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். டீம்னா இப்படிதான் பண்ணணும், நம்ம கீழே வர்றவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் அந்த 1.5 வருஷத்துல நான் போட்ட எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீக்கு அதோட ரூட் எப்படி கீழே ஸ்ட்ராங் ஆகுமோ அது மாதிரி ஸ்ட்ராங் ஆயிட்டே இருந்திருக்கு. எனக்கு அது தெரியவே இல்லை. ஆனா ஒரு இடத்துல கூட நான் வந்து நம்பிக்கையை விடல. நான் டீம்ல யாருமே ஓடலினாலும் நான் தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சேன். அதனுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் கோல்ட் டைரக்டர், டிசம்பர் மந்த் வந்து ஸ்டார் டைரக்டர், ஜனவரி மந்த் டைமண்ட் டைரக்டர். சரிங்களா? அடுத்தடுத்த மந்த் வந்து அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்ணேன். அடுத்தடுத்த இன்கம் அச்சீவ் பண்ணேன். என்னோட லெவல் மாறுச்சு, இன்கம் மாறுச்சு. நான் மட்டுமே கன்சிஸ்டன்சி பண்ணிட்டு இருந்த என்னோட இடத்துல என்னோட டீம்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 பேருக்கு மேல கன்சிஸ்டன்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் எதனால அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணேன். யாரை பத்தி நினைக்கல, சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல, வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கல. எப்படி காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி போனா அந்த டைமுக்கு உட்காரணும், அது மாதிரி காலையில வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்கார ஆரம்பிச்சேன். வெஸ்டீஜுக்கு டைம் கொடுக்க ஆரம்பிச்சேன். நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நான் என்ன கத்துக்கிட்டனோ அதை டீமுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆட்டோமேட்டிக்கா டீம் அப்படிங்கிறது டூப்ளிகேஷன் ஆக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல என்ன சார்ந்து நிறைய லீடர்ஸ் வந்து டீமுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா மேம் சொன்னா கரெக்டா இருக்கும், நம்ம லைஃப் மாறுறதுக்காக தான் இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே என் கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டே 1 பர்ச்சேஸ். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சிங்கிள் மந்த்ல 2000 டிவி வந்துராதா? இந்த 2000 டிவி வச்சு நம்ம பிரான்ஸை குவாலிஃபை பண்ணிட மாட்டோமா? நமக்கு கீழே யாராவது ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஓகேங்களா? அப்படி இருந்த என்னோட லைஃப் தான் வெஸ்டீஜ்ல பாத்தீங்க அப்படின்னா டே 1 வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம், அதுதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டேல வந்து 2000 டிவி ஃபர்ஸ்ட் டே. ஓகேங்களா? குவாலிஃபை பண்ணேன். ஓகேங்களா? ஆனா இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டேவே வந்து 7000 8000 டிவி அப்படிங்கிறது நடக்குது. இது எல்லாம் எதனால அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கைய நான் என் மேலதான் வச்சேன். யார் வந்த நிறைய டைரக்டர்ஸ் வெளியே போனாங்க, நிறைய பேர் வந்தாங்க, 16 வரைக்கும் வந்தாங்க, 12 வரைக்கும் வந்தாங்க, வெளியே போனாங்க, 5ல வந்துட்டு வெளியே. இதை எதை பத்தி நான் கவலைப்படல. என் கூட உட்கார்ந்து எல்டிபி பார்த்தவங்க இன்னைக்கு வரைக்கும் ஜாயின் பண்ணல, அவங்க வரலன்னு நான் கவலைப்படல. தொடர்ந்து நான் என்னுடைய டியூட்டி என்ன, என்னுடைய டியூட்டியை மட்டும் நான் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனோட ரிசல்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 7000 to 8000 பிவி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல கண்டிப்பா அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட இன்கம் அப்படிங்கறதுமே வந்து ஹையஸ்ட் இன்கம் இந்த மந்த் 77,000. ஓகேங்களா? என்னோட ஸ்கூல் இன்கம் 8500 லாஸ்ட் மந்த். நான் வெஸ்டேஜ் விட்டு நிக்கிறதுக்கு, அதாவது வெஸ்டேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் விட்டு நிற்கும் போது 8500 அப்படிங்கிறது என்னோட சேலரி. என்னோட இப்ப லாஸ்ட் மந்த் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 77,000. ஓகேங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, 8500 எங்க, 77,000 எங்கன்னு சொல்லிட்டு. லைஃப் டைம் எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் என்னால ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இந்த இன்கம் கண்டிப்பா ஏர்ன் பண்ணிருக்க முடியாது. ஒரு சிங்கிள், ஓகேங்களா, ஒரு வருஷத்துல என்னுடைய இன்கம் மட்டும் லாஸ்ட் மார்ச் 2025ல என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா வெறும் 26,000 தான். ஓகேங்களா? இந்த இந்த மார்ச் இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி இன்கம் வந்து பாத்தீங்களா, அப்ப பாத்தீங்க அப்படின்னா 77,000. ஓகேங்களா? ஒரு 50,000 இன்க்ரிமெண்ட் எந்த இடத்துல கிடைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப சார் கூட பேசும்போது ரியா சார் சொல்லியிருந்தாங்க, எல்லா இடத்துலயும் லே ஆஃப், எல்லா இடத்துலயும் டீச்சர்ஸ்க்கும் இல்ல, எல்லாமே இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, எல்லா இடத்துலயுமே லே ஆஃப். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சிங்கிள் மந்த், ஒரு சிங்கிள் இயர்ல ஒரு 1 இயர் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் முன்னாடி இருந்து போட்டதுடைய ரிசல்ட் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஏன் நான் இதை சொல்றேன்னா திரும்ப திரும்ப
நிறைய பேர் உள்ள வந்ததும் பெரிய லெவல்ல இன்கம் நமக்கு கிடைக்கும், இவங்க எல்லாரும் இன்கம் எடுக்கிறாங்க, இத்தனை லட்சத்துல இன்கம் பண்றாங்க, ஸோ நமக்கும் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும், கிடைக்காம போகாது. வெஸ்டீஜ்ல யார் ஒருத்தர் தொடர்ந்து உழைப்ப போடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ உங்களுக்குமே கண்டிப்பா இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு உள்ள நின்று இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் ட்ரைனிங். நான் ஒரு நாள் கூட ட்ரைனிங்கை மிஸ் பண்ணதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் லேர்ன் பண்ணேன். என்னோட அப்ளைன் என்ன சொன்னாலும் சரவண் சார் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது, அது கால் பண்றாங்க, அவங்க என்ன சொன்னாலுமே நான் வந்து ஒபே பண்ண ஆரம்பிச்சேன். சரிங்களா? வீக்லி டார்கெட் ஷீட் ஆகட்டும், 100 டேஸ் சேலஞ்ச் ஆகட்டும், 100 டேஸ் சேலஞ்ச் வீக்லி டார்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு கொடுக்குற அந்த இது வந்து கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு நினைச்சு ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 100 டேஸ் சேலஞ்ச் எல்லாத்துக்கும் ஒரு ஐடி, ஒரு சில டேரக்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க எல்லாம் 2 ஐடி எடுங்க அப்படின்னாங்க. அப்பயும் நான் எடுத்துக்கிட்டேன், அதையும் எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். இது மாதிரி அப்ளைன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்னொன்னு நம்ம பண்ண அடுத்தடுத்த லெவல் அப்படிங்கிறது மாறுச்சு, இன்கம் அப்படிங்கிறது மாறுச்சு, என்னோட லைஃப் அப்படிங்கிறதுமே மாறுச்சு. ஓகேங்களா? டோட்டலா இப்ப வரைக்கும் நான் வெஸ்டீஜ்ல ஒரு 11 லேக், ஓகேங்களா, 11,60,852 ரூபாய் அப்படிங்கிறது நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு இன்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, ஒரு விமனா, எனக்கும் ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, நானும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்னா ஜுவல் எடுத்திருக்கேன், மொபைல் எடுத்திருக்கேன். என் பையனுக்கு வந்து வருஷம் 3 லட்ச ரூபாய் ஃபீஸ். இப்ப வரைக்கும் அவனுக்கு வந்து ப்ரீகேஜி சேர்த்துனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பையனோட ஃபீஸுக்கு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் நின்னதே கிடையாது. அதில் நான் ஒர்க் பண்ணும் போதும் சரி, இப்பவும் சரி, நான் மட்டும்தான் வந்து அவனுக்கு பே பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. சரிங்களா? அதை தாண்டி நான் 2 தடவை வந்து ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்டோட நான் போயிட்டு வந்திருந்தேன். இதையெல்லாம் தாண்டி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அம்மா அப்பா வீட்டுக்கு போறக்கே பஸ்ஸு காசு கொடுங்க, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்கறவங்க மத்தியில நான் இன்னைக்கு வந்து பர் மந்த் ஒரு 30,000க்கு மேல எங்க அம்மாவுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கொஞ்சம் சிக்கா இருக்காங்க. இதெல்லாம் எதுனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஏர்னிங்ஸ்னாலதான். நான் வந்து ஏர்ன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் தாண்டி நான் வந்து மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட்லாம் ட்ரைனிங் போனா சோலோவா போவேன். நான் மட்டும்தான் போவேன், ட்ரைனிங் அட்டன் பண்ணுவேன், எந்த ஆஃப்லைன் ஈவெண்ட் சரண் சார் சொன்னாலுமே போவேன். சரிங்களா? ஆனா அங்க போய் யாரையுமே எனக்கு தெரியாது. நான் மட்டும் போவேன், வருவேன். ஒரு தடவை வந்து தனியா போகும்போது டைமண்ட் டைரக்டர் சிவகுமார் சார்கிட்ட தான் பேக்கை கொடுத்துட்டு, சார் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன், யாருனே தெரியாது எனக்கு, பார்த்துட்டு இருங்க சார்னு சொல்லிட்டு போனேன். சரிங்களா? அந்த நேரம் ஒரு ஃபீல் ஆச்சு. எல்லாரும் ரவுண்டா உட்காந்துட்டு சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, மீட்டிங் முடிஞ்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப நான் வந்து ஒரு ஃபீல் பண்ணேன், நம்ம ஒரு நாள் இப்படி ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. என் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 50ல இருந்து 100 பேர் என் கூட வந்து ஜாயின் ஆகி ட்ரைனிங் அட்டன் பண்றாங்க. என்ன தொடர்ந்து டீம்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 டேரக்டர்ஸ்க்கு மேல வந்து இன்னைக்கு 5,000, 10,000, 20,000, 30,000 சொல்லி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் சம்பாதிக்கல, என்ன தொடர்ந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேரோட லைஃப், அவங்க ஃபேமிலியில இன்னைக்கு வந்து அவங்க ஹாப்பியா இருக்காங்க, அவங்க லைஃப் மாறி இருக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்றாங்க. இத்தனை விஷயங்களும் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வெஸ்டீஜ் மட்டும்தான். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃப்லைன்ல எத்தனையோ பேர் வந்து 1000 பிவி செல்ஃப்ல பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஆனா நம்ம டாப் லீடர்ஸ் சரவண் சார் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல அந்த வேலைக்கு இடமில்ல. செல்ஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா லிமிட் தான். யாரையும் பல்க் பர்ச்சேஸோ அல்லது வந்து பல்கா நீங்க லாஸ்டா நான் வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம், லேண்டோட பத்திரத்தை வச்சு பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்க ஒருத்தர் சொன்னாங்க. சரிங்களா? வெளி டீம்ல நம்ம அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வீட்டுக்கு வேணுங்கிறத வாங்குங்கன்னு மட்டும்தான் சொல்றோம். அப்ப எவ்வளவு ஒரு சேஃபான, செக்யூரான, எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டீம்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் அப்பேற்பட்ட டீம்ல இருந்துதான் வளர்ந்து இன்னைக்கு இத்தனை பேரையும் எங்கூட சேர்த்து வளர்த்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்களும் வளர்ந்துட்டு இருக்காங்க, நானும் வளர்ந்துட்டு இருக்கேன். இன்னும் நம்ம டீம்ல நிறைய பேர் வளர்றதுக்கு ரெடியா வந்து அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எதுக்காக இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா, என்னால இந்த விஷயம் முடியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். தொடர்ந்து டைம் கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தின விஷயங்களை காதுல வாங்கிக்காதீங்க. உங்க லைஃப் மாறணும் அப்படின்னா நீங்க மாறணும், நீங்க முயற்சி பண்ணணும். நான் மாறி இருக்கேன், நான் முயற்சி பண்ணேன், எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, டீம்ல எல்லாருக்கும் ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்க லைஃப் அடுத்த ஒரு 2 to 3 இயர்ஸ்ல சேஞ்ச் ஆகணும்னா இன்னைக்கு தயங்காம வெஸ்டேஜ் எடுத்து பண்ணுங்க. நான் லாஸ்டா வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். முக்கியமா வெஸ்டேஜ் எம்பையர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட பிக் தேங்க்ஸ் டு டியூசிடி சரவணன் சார், அவங்களுக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த யூனிவர்சிட்டியுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், விஷ் யூ வெல்.